الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ولا تكن الخامسة فتهلك والخامسة أن تبغض العلم وأهله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் மையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவற்றுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய 29வது தராவிய தொழுகையை முடித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வருடத்தில் நாம் தொழுத தராவிய தொழுகை, நோன்பு, இன்னவிர இபாதத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அவனுடைய தாராள மனதை கொண்டு கபூல் செய்வானாக. அல்லாஹு தஆலா மேலும் இது போன்ற இன்னும் பல எண்ணிலடங்கா ரமதானை கண்டு அதை நோன்பு பிடித்து இரவில் தராவிய தொழுது அவன் விரும்பும் வண்ணம் ஏழை எளியவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு வாரி வழங்கி பெரும் நசீபை, பாக்கியத்தை, அப்படிப்பட்ட நல்ல நசீபை இறைவன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: நீங்கள் நபியே நல்லுபதேசம் செய்யுங்கள், அந்த நல்லுபதேசம் பயனளித்தால் உபதேசத்தை தொடர்ந்து கொண்டே இருங்கள். அந்த உபதேசங்கள் எல்லாம் இறையச்சம் உள்ளவர்களுக்கு பயனை தரும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய பயான் கேட்குறோம் இல்லையா? அதை தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில் நிறைய பயான், எக்கச்சக்கமான எந்த நாட்டு ஆலிமுடைய பேச்சை வேணாலும் இன்றைக்கி செல்ஃபோனில் கேட்கலாம், உட்காந்த இடத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு கேட்கலாம். இன்றைக்கி பயான் கேட்குறது சில இடங்களில் இன்ட்ரெஸ்டாக கூடி இருக்கு. பயான் கேட்குறத இளைஞர்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்புகிறாங்க. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு கேட்ட பயான் பலனை தந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு காலத்தில் பயான் ரொம்ப குறைவு, ஆனால் நிறைய அமல் செஞ்சாங்க. இன்னைக்கு நிறைய பயானை கேட்குறோம், அமல் அவ்வளோ விசேஷமாக இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும், இல்லைன்னு தான் சொல்லணும். அல்லாஹ் இந்த வசனத்தில் பயானு பயனளித்தால் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்கிறான் அல்லாஹ். அப்போது பயனளிக்கும் விதத்தில் ஒரு செய்தியை சொல்லணும், மக்களுக்கு எப்படி விளங்குமோ அந்த மாதிரி சொல்லணும் ஒன்று. அதே மாதிரியே பயான சில பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்னா அவன்கிட்ட போய் வழிய சொல்லாத, மார்க்கத்தை பற்றி பேசாது. சில பேர்த்துக்கு மார்க்கம்னா வேப்பங்காய் மாதிரி கசக்கும், அல்லாஹ் ரசூல் செய்தினா அறவே பிடிக்காது. அவனை பிடிச்சி உட்கார வச்சு அதை இதை சொல்லி அப்படிலாம் பேசக்கூடாது. பிடிக்கலையா அவனை விட்டுறணும், அவ்வளவுதான். அப்போ எப்போ நம்ம சீர்திருத்தம் பண்ணுறது? இதெல்லாம் வேண்டாம். அல்லாவே சொல்லிட்டான், பயனை தந்தால் தொடருங்கள் அப்படின்னு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே சொன்னான். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சே பயன் தராமல் இருக்குமா? ஆமாம், சில நேரத்தில் நபியுடைய பேச்சு பயன் தராமல் போச்சே. முனாஃபிகீன்ட பயன் தரலை, காஃபிர்கள்ட்ட பயன் தரலை, இறை மறுப்பாளர்கள்ட்ட பயன் தரலை. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பெரிய அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம் பயன் தந்துச்சா? பயன் தரலையே. அப்போ பயன் தராதனால சொல்லாதேன்னு அர்த்தம் இல்லை, பயன் தந்தால் அதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருங்கள் அப்படின்னு அர்த்தம். பயான உண்மையாகவே விரும்பி கேட்ட அமல் செய்ய நினைச்சா அந்த பயானை தொடர்ந்து செய்யணும், இல்லைன்னா அவ்வளோ விசேஷமா இல்லை. பொதுவாக சில இடங்கள்ல இறையச்சம் எங்கேருந்து வரும்? பயான்ல இருந்து தான் பல பேருக்கு கிடைக்குது. இந்த பயானை கேட்டேன், அதன் பிறகு நான் தொலை வந்துட்டேன், அதன் பிறகு நான் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதன் பிறகு குர்ஆன் ஓதுறதுல ஆசம் கற்றுக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் ஆளை. இந்த மாதிரி ஏன் நாம் பயான் செய்யும் பொழுது மக்கள் அதை உள்வாங்கினாங்கன்னா
பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு தோழர் வந்து கேட்குறார், 2000 ரூபா அல்லாவுக்காக கொடுக்கலாமா ஹஸ்ரத் அப்படின்னு. வரக்கத்தா உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் இன்னும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜக்காத்துடைய பயானை கேட்ட உடனே மதியமே வந்துட்டேன். அதுக்கு நான் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு அமௌண்ட்டு. இந்த பயானை வந்து அதை கேட்ட உடனே அல்லாஹ் தருவானா, அமௌண்ட்டு கொடுப்பானா அப்படின்ற மாதிரி அவருக்கு மிகச்சு போய் சந்தோஷத்தில் குறைச்ச ரூபாயில் இருந்து வந்தவர் ஒரு பெரிய ரூபாய்க்கு வந்து அல்லாவுக்காக கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். சில நேரங்களில் அல்லாவுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹினுடைய வார்த்தை உள்ளங்களில் ஆழமாக உட்கார்ந்துருச்சுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். காதில் மட்டும் கேட்டுட்டு போனால் வேலை செய்யாது. காதில் கேட்டதை உள்ளத்துக்குள்ளே இறக்கணும். நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்காக பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்காக எந்த பயானையும் கேட்கறதில்ல. எதுக்கு? பள்ளியில் உட்காந்துருக்கோம் அல்லது ஃபோனில் பயானை கேட்குறோம்னா எனக்கு பயனை தருமா, அது அந்த வார்த்தை எனக்கு ஏதேனும் என்னை திருத்துமா, என் வாழ்க்கையை மாற்றி வைக்குமா அப்படின்னா நேரம் கொடுக்கணும். இல்லாட்டி நேரம் கொடுக்கறதே வேஸ்ட். அல்ல அதை தான் சொல்கிறான். அது அல்லாமல் பயானுன்னா யாருக்கு பலன் தரும்? இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் தரும். இறையச்சம் இல்லாமல் அறையும் குறையுமா அப்படி இப்படி இருந்தால் யாரு பேசினாலும் அவங்களுக்கு எந்த பயனும் தராது, எந்த மாற்றமும் வராது. கிணத்துல போட்ட கல் மாதிரி அவன் உள்ள எந்த மாற்றமும் அடையாது. இறையச்சம் இல்லைன்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய பயானு கூட பலம் தரலைங்க. அபூ லஹப்கிட்ட இறையச்சம் இல்லை, அபூ ஜஹல்கிட்ட இறையச்சம் இல்லை, உத்துபா ஷைபாட்ட இறையச்சம் இல்லை. ரசூலுல்லா பேசுறது அவங்களுக்கு பயம் தரலை. அப்போ பயம் தரணும்னு சொன்னால் இறையச்சம் இருக்கணும். இன்னைக்கு பயான் கேட்டோம், உண்மையாகவே இது நமக்கு தேவைதான், இனிமேல் இதை மாற்றிக்கணும் அப்படின்னு அவர் உள்ளத்தில் நினைச்சாருன்னு வைக்கிறேன், அவற்றை இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். பயான் சும்மா டைம் பாஸ்க்கு கேட்கறதுங்க, அதெல்லாம் பிராக்டிக்கலான வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அப்படின்னு நினச்சிட்டான்னா அவன்கிட்ட இறையச்சம் இல்லைங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். இஸ்லாமெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தெல்லாம் அஜர்த்து மாதிரி சொல்கிற மாதிரி ஹராமு ஹலாலு அதெல்லாம் பேண முடியுமாங்க? வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல அதில் இதில். ஆமாம், எல்லாம் உலகம் போகிற வேகத்தை பாருங்க. அப்படி போகிறத விட்டுட்டு அஜர்த்து இன்னும் ரசூல்லா காலத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பேசுனா உன் உள்ளத்தில் இறையச்சம் இல்லை. பயானுன்னா உள்ளத்தில் இறங்கணும், பலனை தரணும். பலனை தரவில்லை என்றால் இறையச்சம் இல்லை. அப்போ இறையச்சம் இருக்கா இல்லையாண்டு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். இல்லை, இதை கேட்ட பிறகு என் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன், இது எனக்கு புதுசாக இருந்துச்சு, கேட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், இவ்வளோ பெரிய பாம்புன்னு தெரியாமல் போச்சு, இவ்வளோ பெரிய தண்டனை தெரியாமல் போச்சு, இறைவா இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு பாவம் மன்னிப்பு தேடுறாருன்னு வைங்க, 100% அவர் உள்ளத்தில் இறையச்சம் இருக்கும். இறையச்சம் இருந்தால் தான் நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ளேயே அவர் போக முடியும். லஅல்லக்கும் தத்தகூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பை பற்றி, நோன்பு வைக்கிறது எதுக்குங்க? இறையச்சம் உள்ள மக்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. இறையச்சம்ங்கிறது எங்க இருந்து வரும்? என்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது இந்த பயானு போதுமே, சொற்பொழிவு போதுமே, பிறருடைய நல்ல உபதேசங்கள் போதுமே, ரசூலுல்லாவுடைய வார்த்தைகள் போதுமே. பயன் தந்ததா தரலையான்னு பார்த்தரலாம். அபூதாவுத திரும்பியில் இப்படி எல்லா நூல்லையும் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாவுடைய வார்த்தை எவ்வளவு வேகத்தில் வேலை செஞ்சுட்டு தெரியுங்களா? ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறவர் ஜும்மா நேரத்தில் ரசூலுல்லாட்ட ஏதேன்னு கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வர்றார். ஜும்மாவுடைய பயான் நடந்துக்கிட்டு இருக்குது, அப்படியே வர்றாரு. ரசூலுல்லா அவர் மூஞ்சியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இவருக்கு தேவை இருக்குன்ட்டு. அவர் பொசுக்குன்னு பள்ளியில் வந்து உட்கார்ந்தார். ஜும்மாவிலேயே சொன்னாங்க, ஏப்பா உட்கார்ற, 2 ரக்காய் தொழுதுகிட்டு உட்காருட்டான். 2 ரக்காய் தொழுதுட்டு உட்கார்ந்துட்டார். அந்த பயானில் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயத்தை சொல்லும் பொழுது, தஸத்தகு, உங்களை தேடி ஏழை எளிய மக்கள் வந்திருக்கிறார்கள், நீங்கள் ஏதேனும் வாரி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிக்குள்ளே எல்லாரும் வந்தாச்சு. நம்மளை போல அன்னைக்கு பாக்கெட்டில் காசு வச்சுக்கிட்டு வர்ற காலம் இல்லை. செல்ஃபோனில் ஜிபே ஃபோன்பே காலங்கள்லாம் கிடையாது. வீட்டில் இருந்து கொண்டு வந்தாதான் உண்டு. இல்லை, ஜும்மாவுக்கு வரும்போது பெரும்பாலும் சில பேர் சும்மா வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சப்தக்கும் தர்மம் செய்கிற சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? அதில் வசதியான ஒரு 2-3 பேர் என்ன பண்ணாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸையே கழட்டி அந்த தேவை உள்ளவர்களை கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸு உள்ளவர் இதை வாங்கி போட்டுக்கிட்டாரு. அவர் அரைகுறை ட்ரெஸ்ஸு தான் போட்டிருந்தாரு, ரொம்ப பராரியாக இருக்கார். உடனே 2 ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சு. 2 ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கிட்டார். வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம்
இந்த யாசகம் வாங்கினார்ல ட்ரெஸ்ஸை, அவரு வந்தாரு ஜும்மாவுக்கு. அப்ப ரசூல்லா இதே போல வேறொருத்தருக்காக பேசினாங்க, தசத்தகு, தர்மம் செய்யுங்கள் அப்படின்ட்டு. இவர் பார்த்தாரு, என்கிட்ட ஒன்றும் இல்லையே, போன வாரம் 2 கிடைச்சிச்சு, அல்லாஹ் தந்தான், இப்பயும் ரசூல்லா சதக்கா செய்ய சொல்றாங்களேன்னு அவர் என்ன பண்ணாரு, கலட்டி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு ட்ரெஸ் 2 தான் கிடைச்சது, அதை தூக்கி 1 கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப ரசூலா சொன்னாங்க, உன் ட்ரெஸ்ஸை முதல்ல கூடி, உனக்கே 2 தானே இருக்கு, போன வாரம் தானே அல்லாஹ் தந்தான், பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீ ஆர்வப்படுற, உன்னை பாராட்டுறேன், இருந்தாலும் வேணாம் வச்சுக்க, பிறர் கொடுப்பாங்க அவருக்கு தேவையுள்ளவருக்கு அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வார்த்தை எவ்வளவு உள்ளத்துல மாற்றங்களை உருவாக்குதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுதுல வரும், ஜும்மா பயான் செய்கிறாங்க. அதாவது முதல்ல வந்தவங்க ஜும்மாவில் வந்து உட்காந்துருங்க, லாஸ்ட்டாக வந்தவங்க அப்படியே தாண்டி தாண்டி எல்லாம் முன்னாடி வராதிங்க, அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் ஜும்மாவுக்கு அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படியே உட்காருங்கன்னு சொன்னாங்கல்ல, தெருவுலையே உட்காந்துட்டார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தெருவுலையே உட்காந்துட்டார். ரசூலுல்லாஹ் உட்காருன்னு சொல்லிட்டா நடக்கலாமா? ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே செய்யணும். அப்போ தான் தூரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்து பார்த்துட்டு, இப்னு மஸ்ஊத் உங்களை சொல்லலை, நீங்கள் உள்ள வாங்க, இந்த மாதிரி ஆளுகளை சொன்ன நீங்கள் வாங்க, நீங்கள் ஏன் தெருவிலே உட்கார்ந்தீங்க? அப்போ அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு கட்டுப்படணுமா இல்லையா? உங்கள் வார்த்தையை நாங்கள் அமல் செய்யணுமா இல்லையா? உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு நல்லுபதேசம், அதனால் அந்த உபதேசத்தை நாங்கள் அமல் செய்யணும், அதனால் தெருவாக இருந்தால் என்ன, என் நபி சொல்லிட்டாங்க நான் உட்காந்துட்டேன் அப்படின்ட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்கிற அந்த சபையில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எங்கள் தலையில் ஏதோ காகம் உட்காந்த அளவுக்கு தலையை கூட அசைக்க மாட்டோம், இந்த பக்கம் கூட அசைக்க மாட்டோம், நபியை நேராக பார்த்துக்கிட்டே இருப்போம், அல்லது தலையை கீழே கவிழ்த்து போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு உன்னிப்பாக நாங்கள் பயானை கேட்போம், எங்கள் மேலே ஏதோ செடி கூடி நினச்சி காக்கா உட்கார அளவுக்கு நாங்கள் அசையாமல் இருப்போம். சஹாபாக்கள் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பேசினாலும் நல்லுபதேசம், அந்த நல்லுபதேசங்கள் வேலை செய்தது யாருக்கு? இறையச்சம் உள்ள நபித்தோழர்களுக்கு வேலை செய்தது. இறையச்சம் இல்லாத முனாஃபிகீன்களுக்கு ரசூலுல்லாஹ் பேசின எதுவுமே விளங்கலை, ரசூலுல்லாஹ் பேசின எதுவுமே அவங்களுடைய காதுகளில் ஒலிக்கல, அமல் செய்யல. வேணும்னா ரசூலுல்லாஹ் பேசுறதை வச்சு கேலி பண்ணினார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலேயே பதிவு செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தபுரானிலே பஸ்ஸாரிலே நபிவழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, வலா தகுனில் காமிஸத ஃபதஹலிக, நீங்கள் 5வது கூட்டமாக ஆகிவிட வேண்டாம், அழிந்து போவீர்கள் அப்படின்னா. வல் காமிஸத்து, யார் அந்த 5வது கூட்டம்? அன்து புகைலல் இல்ம வ அஹ்லஹு, மார்க்க அறிவையும் மார்க்க அறிவுடையவர்களையும் எதுவெல்லாம் யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த 5வது கூட்டத்தார், அவர்கள் நிச்சயம் அழிந்து போவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்க அறிவும் மார்க்க அறிவுடையவர்களை நேசித்து பழகு, அப்போதுதான் உன்னிடத்தில் இறையச்சம் வரும். இறையச்சம் இல்லாதவன் தான் குர்ஆன் ஹதீஸ் ஞானங்களை வேண்டாம் என்பான், அதை சொல்லக்கூடிய ஆலிம்களை வேண்டாம் என்பான், மற்றவர்கள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். அவன் கூடிய விரைவிலேயே அவன் வெறுப்புணர்வு அவனை அழித்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால பயான் அப்படின்னா கேட்கணும், அதே நேரத்தில் அதை அமல் செய்ய வேண்டுமே என்ற ஆசையிலே கேட்கணும். முஸ்லிமில் இப்படி ஒரு நபிமொழி வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு சொன்னாங்க, இக்ரஅல் குர்ஆன மன் அர்பஅத நஃபரின், ஏப்பா குர்ஆனை நீங்கள் கற்றுக்கணும்னா ஒரு 4 நபர்கிட்ட கற்றுக்குங்கப்பா அப்படின்னா. இந்த 4 நபரில் முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அவற்றை கற்றுக்குங்கப்பான்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் கேட்டது தான் தாமதம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இதை கேட்ட உடனேயே நான் எந்த அளவுக்கு என் உள்ளம் மாறிடுச்சுன்னு கேட்டா, நபியுடைய வார்த்தையை கேட்டு லா அஸாலு முஹிப்புஹு பஅத ஷையன் சமிஅதுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நல்லுபதேசத்தை கேட்ட பிறகு நான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அளவு கடந்து நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். அவ்வளவு பிரியமாயிடுச்சு எனக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மேல. நபி அவர்கிட்ட தான் குர்ஆனை கற்றுக்கணும்னு சொன்னா, அப்போ அவர் குர்ஆன் விஷயத்தில் எவ்வளவு பக்காவான ஆளா இருக்கிறாரா இல்லையா, அதனால நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா. இதுதான் இறையச்சம் உள்ளவர்களின் உள்ளம். இறையச்சம் உள்ளவர்களின் உள்ளம் எப்படி இருக்கும்? மார்க்க அறிவையும் விரும்பும்,
மார்க்க அறிவோடு வாழுகின்ற, மார்க்க ஞானங்களை படித்து அதன் பிரகாரம் வாழ்க்கை அமைத்து வாழுகின்ற அந்த அறிஞர்களையும் அந்த உள்ளம் விரும்பினால் இறையச்சம் அவரிடத்தில் இருக்கிறது என்று பொருள். இறையச்சம் இல்லை என்பதற்கு என்ன? மார்க்க ஞானமும் பெருசா தெரியாது, மார்க்க அறிவுள்ளவங்களை பார்த்தாலும் ஒரு கிள்ளுக்கிற மாதிரி, எள்ளி எடுற மாதிரி, கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். இது யார்கிட்ட இருந்துச்சு? ரசூல்லா காலத்துல யூதர்கள்ட்ட இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதாவது அரபியில ராயினா அப்படின்னா எங்களை கவனியுங்கள்னு அர்த்தம். அதே கொஞ்சம் இழுத்து சொன்னா ராயினா அப்படின்னு இழுத்து சொன்னா எங்கள் ஆடை மேய்ப்பவரேன்னு அர்த்தம். கொஞ்சம் தான் வித்தியாசம். இந்த யூத பயல்கிட்ட இருந்த சேட்டை என்ன தெரியுங்களா? ரசூலுல்லா சபையிலேயே ரசூலுல்லாவை கேலி பண்ற இனப்பிலேயே வருவான். ராயினா ரசூல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, பயான் செஞ்சுட்டு இருப்பாங்க, அல்லது எதையும் யாருக்காவது கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சில யூதர்கள் அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்குவாங்க. இப்போ பாரு, அவர்கிட்ட ஏதோ கேட்குற மாதிரி கேட்டு அவரை கேலி பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ராயினா அப்படின்னு சொல்றதுக்கு பல ராயினா அப்படின்னு இழுத்து சொல்லுவான். சஹாபாக்கள் நினைச்சாங்க இது ரெண்டும் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு சஹாபாக்கள் அப்படி இழுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு யூத மொழி தெரியாது. இவ்வளவு கல் நெஞ்சம், அதாவது கபடமான நெஞ்சம் அவங்கள்ட்ட இல்லை. யூதர்களே ராயினா நீட்டி சொல்றாங்களே, நாமளும் அப்படி சொல்லலாம்னு சஹாபாக்களும் சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராயினா வகூலு உன்துர்னா. ராயினாங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத. அதை வச்சு யூதன் கேலி பண்றான் ரசூலுல்லாவை நல்ல உபதேசத்தை உள்வாங்கிட்டு நக்கல் பண்றான். ரசூலுல்லாவை கேலி பண்ணக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும்? வகூலு உன்துர்னா. அந்த உந்துருனான்னு சொல்லிருங்க, ராயினாங்கிறத விட்டுருங்க. அப்புறம் எப்படி அவன் கேள்வி பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தையே இறக்கணும். அப்போ மார்க்க ஞானம் உள்ளவங்க அவங்களுடைய செய்திகள் மார்க்க அல்லாஹ் சொன்னா ரசூலா சொன்னான்னா சில பேர் இன்னைக்கும் கேள்வி பண்றானே, இவர் என்னங்க சொல்லி என்னங்க ஆக போகுது, ஆமா அப்படின்ட்டு சொல்றதையும் கேள்வி பண்றான், மார்க்க விஷயத்தையும் கேள்வி பண்றானே. இப்ப கேள்வி பண்ணக்கூடிய எல்லாரையும் பார்த்தீங்கன்னா யூதனுடைய அங்கு வருவருப்பான குணம் இருக்கும். யூதன் அதே மாதிரி இன்னும் சொல்லுவானா சில நேரங்களில். அவங்களாம் தனியாக போயிட்டு சமீனா முகமது சொல்றதெல்லாம் கேட்டுட்டோம், அசைனா ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம், மாறு செய்வோம் அப்படிப்பான். சொன்னதில் கேட்டுக்கிட்டோம் ஆனால் செய்ய மாட்டோம், மாறு செய்வோம் அப்படின்னு சொல்லுவானா. இதே மாதிரி தான் சொற்பொழிவில் சில மக்கள், பயான்ல சில பேர், நல்லுபதேசத்தில் சில பேர் சும்மா உட்கார்ந்துருப்பாங்க, யாராவது பிடிச்சி வச்சுட்டாரேங்கிறதுக்காக உட்காந்து எதே கேட்டுக்கிட்டு இதெல்லாம் அப்படித்தாங்க, அவர் ஒரு டைம் பாஸ்க்கு ஏதோ பேசுகிறாரு நம்மளும் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு நக்கல் நையாடி கேலி கிண்டலா அப்படியே எடுத்துக்கிட்டு கடந்து போகிற மக்கள் யூதர்களுடைய பழக்கம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் யூதர்கள் வருவான் சபைக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது அமைதி நிலவட்டும், அது ஒரு துவா. அவன் எப்படி தான் சொல்லுவான்? வேகமாக சொல்லுவான், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிமா. நம்மளால சில பேர் சலாத்தை எப்படி சொல்லணும்னு தெரியாமல் பேசுகிறவங்கள அந்த மாதிரி அவன் வேகமாக சொல்லுவான், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிமா. அஸ்ஸலாமு அலைக்கும் என்னங்க? உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும், செத்து போன அர்த்தம். அஸ்ஸாமுனா சாகுதல், அவங்க மொழியில. அஸ்ஸலாமுனா அமைதி, அரபி மொழியில. அவன் வேகமாக சொல்லுவான். இதை ஆயிஷா அம்மா ஒரு முறை உத்து கவனிச்சுட்டாங்க, இந்த யூத பையனுங்க இப்படி சொல்றத. ஆயிஷா அம்மாவுக்கு சரியான கோபம், உடனே விடலையே, திரும்ப பேசினாங்க, உனக்கு லعنத்து வரட்டும், சாபம் வரட்டும், தொலைஞ்சு போவேன், செத்து போவேன் அப்படின்ட்டாங்க. உடனே ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஆயிஷா ஏன் இவ்வளோ வேகப்படுற, ஏன் இவ்வளோ வேகப்படுற? அவன் என்ன சொன்னான்னு எனக்கு விளங்குது, விளங்காமலாம் இல்லை. நான் என்ன பதில் சொன்னேன்னு பார்த்தியா? அவன் அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், ஆனால் நான் சொன்னா கபூல் செய்வான். என்ன சொன்னேன்? அலைக்கும்னு சொல்லிட்டேன். ஏதாவது நீ செத்து போன என்னைய சொல்லிட்டான், நான் என்ன சொன்னேன்? உனக்கும் அதே மாதிரி உண்டாகட்டும்னு சொல்லிட்டேனே. அப்போ கொஞ்சம் அழகா கவனி, வார்த்தையில மென்மையை தான் சொல்லணும். அவன் சொன்னதுக்கு இப்படி தான் நான் பதில் சொல்லிட்டேன், நீ ஏன் ஆயிஷா கோபப்படுற? அவன் சொன்ன வார்த்தை அவனுக்கே பலிக்கும் அப்படின்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி மட்டும் தயவு கூர்ந்து குர்ஆன் ஹதீஸ்ல செய்யவே கூடாது. மார்க்க அறிஞர்களுடைய சொற்பொழிவுல செய்யவே கூடாது. பிடிச்சா கேட்கணும், பிடிக்கலையே ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். அல்லது அது அவர் என்ன சொல்றாரு, ஏது சொல்றாரு, அவர் குறைய ஆராய்ச்சி பண்ணி அவருடைய வார்த்தையை போட்டு அதை நக்கல் நையாண்டி அப்படியா இப்படியா வாயில வந்ததெல்லாம் இந்த ஆளு பேசலாம், என்னென்னமோ பேசணுங்கிறதுக்காக, விமர்சனம் செய்யணுங்கிறதுக்காக எந்த பயானையும் கேட்கக்கூடாது. நமக்கு தேவையும் இல்லை.
மார்க்கத்தில் பிற விமர்சனம் பண்ணி நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போதா? எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல. சொற்பொழிவு, அல்லாஹ் சொல்லுடைய நல்லுபதேசம் கேட்டால் நமக்கு பலன் தருமா? கேட்குறோம், இல்லையா போயிட வேண்டியதான். கேலி கிண்டல் நிலைக்கு ஆளாகக்கூடாது. அப்போ இறையச்ச நம் உள்ளத்தில் இருக்கான்னு என்னை நான் பரிசோதிப்பதற்கு ஏதேனும் நல்லுபதேசம் எனக்கு வேலை செய்திருந்தால் என்னிடத்துல இறையச்சம் இருக்கிறது. எந்த நல்லுபதேசமும் இவனை திருத்தாது. எந்த அல்லாமா பேசினாலும் பெரிய அறிஞரே பேசினாலும் சில நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லாவே இவன்கிட்ட பேசினாலும் கேட்க மாட்டான் சார் அப்படிமாங்களா இல்லையா? ரசூலுல்லாவே பேசினாலும் இவன் கேட்க மாட்டான். அவன் யாருங்க? அபூஜல் அபூல் அப்படித்தானே? அப்போ யாரு பேசினாலும் கேட்காது, செவிடுங்காதில் சங்கூடுற மாதிரி நான் அவன்கிட்ட பேசவே கூடாது. விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லாவாச்சு அவனாச்சு அவ்வளவுதான். அவனை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு அல்லாஹ் சொன்னா, ரசூல்லா சொன்னாங்க, அப்படியா இப்படியா, பெரியார்கள் சொன்னாங்க, தாபியங்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க அப்படின்னு பேச பேச அவனையும் நாம பாவியாகிற மாதிரி ஆச்சு. நமக்கும் நேரம் வேஸ்ட் ஆச்சு. அப்ப நம்ம உள்வாங்கி இது இவனுக்கு சொன்னா பிரயோஜனம் தானா, பிரயோஜனம் இல்லையா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும். பிரயோஜனம் இல்லாததை சொல்லி பலன் இல்லை. அதே மாதிரியே அலி நான் சொல்லுவாங்க, மக்களுக்கு எது விளங்குமோ அதை சொல்லு. உனக்கு விளங்கினது எல்லாம் மக்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்காத, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லு. புரிகிற மாதிரி உனக்கு சொல்ல தெரியாதா? சொல்லாத, அவ்வளவுதான். நீ ஏதாவது சொல்லி அவங்க ஏதாவது தப்பா விளங்கிக்கிட்டு அதுல பெரிய பிரச்சனை உருவாயிட்டா என்ன ஆகுறது? பிரச்சனை பெருசா உருவாயிருமா இல்லையா? அதனாலதான் மக்களுக்கு புரிகிற மாதிரி நல்லுபதேசம் செய்யணும். அந்த டேலண்ட் இல்லைன்னா எனக்கு பயான் செய்ய முடியாது, மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு ஒதுங்கி நின்றணும். இது ரொம்ப முக்கியமானது. அல்ல அந்த வசனத்தை அதையும் சொல்றான், பயனளிக்கும் விதத்தில் சொல்லணுங்கிறான். அப்ப மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லணும். இதுவும் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வசனத்துல ரெண்டு பேர்த்துக்குமே உபதேசம் இருக்கு. மார்க்கத்தை சொல்லுபவருக்கும் ஒரு உபதேசம், நீ சிறந்ததை அழகானதை மக்களுக்கு புரியும்படி சொல்லு. கேட்பவர்களுக்கு ஒரு உபதேசம், உன் உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் சொற்பொழிவை கேட்டால் அதை உள்வாங்கி அடுத்த அமல் செய்ய ஆசைப்படு. இந்த ரெண்டுமே அல்லாஹ் அந்த வசனத்தில் உள்வாங்கி கொடுத்து வச்சிருக்கிறான். வல்லவன் அல்லாஹ் தஆலா பயனுள்ள மார்க்க சொற்பொழிவை நாம் கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்து அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெறும் நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.